சிறந்தது அப்படின்னா அது பொய் அப்படின்னு அவையார் பாட்டி சொல்றாங்க. ஆமா, எப்படிமா சொல்றேன்னு கேட்டாங்க. ஐயா, காய்ச்சல் நதியில தண்ணி ஓடுனா அந்த நதிக்கு தான் தண்ணி அது தண்ணி ஓடுனா எங்க மழை பெய்யணும், மழை பெய்யணும். ஆமா, வானத்து திருத்தம் தான் உண்மை. வானத்துல இருந்து மழை பெஞ்சாதான் அந்த காய்ச்சல் தண்ணி ஓடும். அது பொய். அதாவது வானத்து திருத்தம் தான் சிறந்தது. அப்ப நாங்க ஏத்துக்கிட்டாங்களா? கதிரவன் ஒளி காலையில் உதயமானா உதயமாவது அதுக்கு பெயர் கதிரவன். ஆமா, சூரியன். அந்த சூரிய ஒளி தான் சிறந்தது. அதுவும் போயிட்டாலாம். யாரு? அவையார் பாட்டி. அதுவும் போயிட்டாலாம். அதுக்கு என்ன இலக்கணம் கேட்டாங்களா? மனிதனுக்கு கண் ஒளி தான் சிறந்ததுனால. கண் ஒளி என்னது? கண் ஒளி. இந்த கண் ஒளி தான் சிறந்ததுனால. கண் ஒளி அந்த சூரியனே தெரியும். கண்ணில்லாத குருடனை போய் சூரிய ஒளி தான் சிறந்ததுன்னா அவன் சூரியன் தெரியுமா? தெரியாது. அதுவும் பொய். அப்படின்னாங்களாம் யாரு? அவையார் பாட்டி. அப்ப பொண்டாடி சுகத்தை விட மற்றது எதுவுமே இல்லைன்னு எழுதுறாரு. அதுவும் பொய். அப்படின்னாலாம் அதுக்கு ஒரு மனிதனுக்கு அண்ணன் சுகம் தான் பெருசு. அண்ணன் சுகம் பெருசு. ஒரு மனிதன் 3 நாள் சோர்லாரு போய் பொண்டாட்டி சேருவானா? சேர முடியாது. ஆமா. அப்பனா இவர் இந்த 3 கேள்வியே பொய். அப்ப 999 கவியும் பொய் தான். அப்படின்னா பாதி பேர் எடுக்கு. அகிலத்துல யாரும் இல்ல. பாதி பேர் எடுக்கு. பார்வலிகள் யாரும் இல்ல. பார்வலிகள் இல்லை. ஆடுவதும் பாடுவதும் ஒரு ஜன அங்கத்துக்காக. ஆமா. எத்தனையோ ஜென்மம் எடுத்துட்டாலும் உன் வெற்றியை நான் அறிமணியமா. கல்விக்கு கடையில்லை, கற்பதற்கு வயதில்லை. வயது கிடையாது. ஆமா. குருபாதம் குருவே சரணம். இது ஏட்டில் எழுதுனது. அது மாதிரி ஏதாவது குறுக்கு பேசன பல்லு ஒண்ணா தட்டி போடுவாங்க. சரியா? ஊன்னு மட்டும் கேட்டு நான் பதில் சொல்லிக்கிறேன். அதனால இந்த 17ஆம் சண்டை கருச்சண்டை நாடகத்தில் என்ன நடக்க போகிறது, நான் எதுக்கு வந்திருக்கிறேன், என்னை யார் சந்திச்சா, இந்த 17ஆவது சண்டையில நான் யார சந்திக்கணும், என்ன இடத்துல யாரு என்ன சொல்றாங்க, நான் யாரை சந்திக்க போகிறேன், இந்த சண்டை என்ன நடக்குதா, இல்ல நடக்கலையா, இல்ல நடக்க போகுதா அப்படி என்று தெளிவா சொல்றேன். நான் யாருன்னு சொல்றேன், கவனமா கேளு. சொல்லுமா. யாருக்கு? அம்மா நான் இங்க சோழனுக்கும் மாரிசிக்கும் மகளாக பிறந்து
பெயர் பிரதை. பிரதை. என்ன பேரு? பிரதை. என்னுடைய முதல் பெயர் பிரதை. உனக்கு சொல்லல, பாக்குறாங்க பாரு, அவியல் காது கேட்கும். நல்லா தெளிவா சொல்லு. பிரதை. என்னுடைய பெயர் பிரதை. முதல் பெயர் பிரதை. பிரதை. ஆமா, குந்திபாஜ மகாராஜனுக்கு நான் மகளா வழங்கப்படியால் எனக்கு இரண்டாவது பெயர் குந்தமாதேவி. குந்தமாதேவி. ஆமா, முதல் பெயர் பிரதை, இரண்டாவது பெயர் குந்தமாதேவி. ஆமா. என்ன கேக்குற? குந்தமாதேவின்னு சொல்றியாமா? உனக்கு திருமணம் நடந்துருச்சா? கட்ட தாய் தந்தை சூரஜான மாரிசை. மாரிசை. என்ன வளர்ப்பும் தந்தை தந்தை குந்திபாஜ மகாராஜன். குந்திபாஜ மகாராஜன். குந்திபாஜ மகாராஜனுக்கு மகளா வளர்ந்திருந்தாலும் வளர்ப்புத்துறையா இருந்திருந்தாலும் என்னை யார் திருமணம் செய்தார்? அவர் எப்பேற்பட்டவர்கள்? எப்பேற்பட்டவர்கள்? பெயர் என்ன? கொஞ்சம் நல்லா கேட்க மாதிரியா? நல்லா கேட்க. பாண்டுராஜா பொறுத்துக்க. சாப்பிட்றக்கெல்லாம் முடிஞ்சு மண்டை பாதி போடுவோம் நான்.
சால்ற சேர்த்துறீங்க பொறுமையா இருக்கும் கொஞ்ச நேரம் ஏய் அருமை மூடுவாய் எனக்கு தெரியாது சரி சரி போகல நீ பாரு நான் ஏன் வேலையை பார்க்குறேன் செத்தனை சாவுனா 6 செத்தான் சாவு 100 செத்து சாவு சொன்னது யாய் பாண்டுராஜன் பாண்டராஜன் தாவரத்து அண்ணன் பாண்டுராஜன் என்ன மாலையிட நான் ஐவர் பஞ்ச பாண்டவருக்கும் ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கும் நான் தாயானவள் பாண்டு மகாராஜன மாலையிட ஐயோ பஞ்ச பாண்டவருக்கு நீ தாயான ஐயோ பஞ்ச பாண்டவர் சொல்றீங்க அப்படி கேளு. யார் யார் அப்படி கேள்றாங்களே என்ன கேள்வி கேட்க நீ நான் கேள்வி கேட்கறத நீ பதில் சொல்லணும் பாண்டவருக்கு தாய் என்கிறாய் யார் யாருக்கு தாய் யார் யாருக்கு தாய் தர்மன் தர்மன் வீமன் பீமன் அர்ஜுனன் அர்ஜுனன் நகுலன் நகுலன் சகாதேவன் சகாதேவன் ஐவர் பஞ்ச பாண்டவருக்கும் நான் தாயானவள் ஐயோ பஞ்ச பாண்டவருக்கு தாயின்னு சொல்றீங்க கணவர் பாண்டு மகாராஜன் பாண்டுராஜன் பாண்டு மகாராஜனை ஒருவர் திருமணம் செய்யுங்க இன்னும் யாராவது இருக்கிறாங்களா இல்லையா சூரஜான என்றெடுத்த சுகு சொல்ல குந்தியம்மா பேர் பெற்ற மக்கள் ஐவர் பொறியினுடைய யுத்தம் காண்போ குவாரமாவினம் உள்ள குருசேத்திரம் குந்தாதேவி ஏகினா ஒரிஜினல் டூபில் கட்டல ஆமா ஆமா காலத்தை அப்படியே கடிச்சு விடுவானு ஐவர் பஞ்ச பாண்டவருக்கும் நான் மக்களை பத்த மகராசி மகராசி நானு மக்களை பத்த மகராசி மகாபாரதத்துல அதாவது கௌரவர்கள் அதான் வரத்தால் அவைங்காத்து மாதிரி பெத்தாங்க நான் தன் அங்கத்திலே பெத்தவ அங்கத்துல பெத்தவள் ஆமா சரி ஐவர் பஞ்ச பாண்டவருக்கும் மக்களை பெற்ற மகராசி நான் மகராசி நீ ஆமா அப்ப ஐவர் பஞ்ச பாண்டவரை பெற்றெடுத்திருந்தாங்க கேக்குற மக்களை பெத்த மகராஜின்னு சொல்ற ஒரு நாடாள மன்னன் பாண்டு மகாராஜன் பாண்டு மகாராஜன் மாலையிட்டு ஐவரை பெற்றெடுத்திருந்தாலும் உங்களை ஒன்று கேட்பேன் தவறா நினைச்ச கூடாது ஏதாயிருந்தாலும் தயக்கமில்லாது கேட்க வேண்டும் ஒரு நாடாள மன்னனை திருமணத்தை செய்து இப்படி விதவை கோலத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதாவது நாடாள கொடி மன்னனை திருமணம் செய்து வாழு வயசுல வாழ்க்கை இறந்து விட்டாய் வாழு வயசுல வாழ்க்கையை தொலைத்து விட்டாய் பொழைக்கு வயசுல அதாவது புருஷனை இழந்து அதாவது கன்னியா இருக்கக்கூடிய நீ கலங்கி இருக்கக்கூடிய காரணம் அவனை இழந்து வெள்ளை ஆடை உடித்து அலங்கோலத்தோடு இருக்கிறாய் என்ன காரணம்? யாது உன் கணவர் என்ன என்னானார்கள் அப்படி என்று கேட்கிறேன் ஆமா அம்மா ஆமா அதை நினைத்தால் கடமட்டு நெஞ்சும் போல் கண்ணாடி மேல ஒரு கல் எடுத்து போட்டு விட்டார் அது எப்படி சுக்கு 100 முடியுமோ அது போல இந்த பாவினுடைய ஒண்ணும் கஷ்டப்படுகிறது அம்மா கஷ்டப்படுகிறது நடந்தது சொல்லமா என் கணவர் என்னால தெரியுமா சுருங்கிமா வனத்திலே அமதந்த மகாமனூர் கொடுத்த சாபத்து மறந்து என் தங்கையாகப்பட்ட மந்தார் இடத்தில் சேரும்போது என் கணவர் இறந்து விட்டார் அம்மா என் கணவர் மாட்டார்
தப்பு விழுந்த என் புண்ணியாரோ ஐயோ நான் சுருங்க மாமனத்திலே அமதந்த மகாமனிவர் கொடுத்த சாபத்தால் என் கணவர் என் தங்கையிடத்தில் சேரும்போது என் மனைவிடத்தில் எப்படி சேரும்போது என்னை பாடத்து போட்டாயோ அதனாலே உன் மனைவிடத்தில் சேர்ந்தால் உன் உடல் விட்டு உயிர் போகும்படி சாபத்தை என்று அமதந்த மகாமனிவர் கொடுத்தார். சாபத்தை கொடுத்தார். ஆமா, அது அறியாது என் கணவர் அதாவது மந்தாரிடத்தில் சேரும்போது என் கணவர் உடல் விட்டு உயிர் பிரிந்து விட்டதம்மா. நம்மளால் நம்ம கணவர் மாண்டுட்டார் என்று என் தங்கையாகப்பட்ட மந்தாரையும் உடன் கட்ட ஏறிவிட்டாள். அந்த காலத்திலே ஸ்ரீ மகாபாரத்தில் கணவரோட உடன் கட்ட ஏறினவே ஆனா மந்தாரை. அதன் பிறகு முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் அனைவற்ற பேரும் எல்லாரையும் கணவரிடத்தை தகனம் செய்ய அந்த சுருங்கி மனத்துக்கு வந்தார். ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது பாண்டராஜன் இறந்த உடனே தர்மராஜனுக்கு 16 வயசு. 16 வயசு. தர்மருக்கு எத்தனை வயசு? 16 வயசு. பீமனுக்கு 15. அர்ஜுனனுக்கு 14. நகுலனுக்கு 13. சகாதேவனுக்கு 12 வருஷம். 5 பிள்ளைகள் வைத்துக் கொண்டு நான் ஆறினை காலகட்டத்திலே நான் அழுது புலந்தேன். வியாசர் பகவான் முதல் கொண்டு விதர்ணன் வரை அஸ்வத்தராமன் வரை அத்தனை பெருமையை கணவரை தகனம் செய்ய எங்க வந்தாங்க? அங்க சுருங்கமா வனத்துக்கு. ஆமா, அப்ப நான் அழுது புலந்தேன். உன்னை அழுது புலம்ப வேண்டாம், கண்ணீர் விட்டு கழுவி அழ வேண்டாம். உனக்கு அண்ணன் தம்பி உறவுமுறை இருக்குது. அதாவது தரராஜனுக்கும் காண்டாருக்கும் பிறந்து கவரவர்கள் 100 பேர். கவரவர்கள் 100 பேர். அப்படி என்று சொல்ல வியாசர் பகவான் துணை கொண்டு நாங்க அஷ்டாபுரம் வந்தோம். அஷ்டாபுரத்துக்கு. ஆமா, சரி. பாவியாக்கப்பட்ட துரியோதனன் பல்லல பகையும் இந்த உதட்டில் உறவு வைத்துக் கொண்டு ஐவருக்கும் பாதிநாடா 100 பேருக்கும் பாதினா என்று சூது நாள் பகடையாடி நாடு நகரம் நமனித்து உங்கள் ஆணிமுத்து கோட்டு அந்த வஸ்திரம் உப்பு சட்டி போட்டு வைக்கக்கூடிய அந்த வகையோட முதல் அந்த பாண்டவர்களை தோற்க வைத்தான். ஆமா, யாரு? துரியோதனன். அதன் பிறகு அதாவது கானகம் போக வேண்டும் அப்படி என்ற கட்டளை அடாவி 12 ஆண்டு. அடாவி என்றால் வனமாகும். அடாவி 12 ஆண்டு. அஞ்ஞாத வாசம் ஒன்று. திட்டமுடனே 13 ஆண்டு சென்ற பின் வரவே சொல்லி அடலாதி பேசுவதில்லை. இப்படி அனைவரும் சொன்ன வார்த்தை கடமையை சிறமேற்கொண்டு கண்ணி துறாவதை கூட கானகம் சென்றார். அப்ப எங்க விட்டுட்டு போனாங்க? நீ எங்க இருந்த? பாண்டவர்கள் காடுவனம் போய்விட்டார். அத நீ எங்க இருந்த? பாண்டவர் கூட போனியா இல்ல அஷ்டாபுரத்துலயே இருந்தியா? எந்த இடத்துல இருந்த அப்படின்னு கேளு. ஆமா, அப்படின்னு கேட்டாதான் சொல்லுவேன். அப்ப என்ன விதர்ண வீட்டில் விட்டு என் குழந்தையார் வீட்டில் விட்டு பாண்டவர்கள் காடுவனம் சென்றார். அதன் பிறகு ஆண்டு 12 அஞ்ஞாத வாசத்தை கழித்து வந்து பங்குள்ள பிரகாரம் பாதிநாடு கேட்க அதாவது கத்தி முனியில் வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படி என்று துரியோதனன் கட்டளை. அந்த கட்டளைக்கு சென்ற பாண்டவர்கள் கோழி முட்டை வைத்தாலும் முருடாத குருஷேத்திரம் அப்படின்னா இந்த உள்ளங்கம் எப்படி இருக்குது? அதுபோல் சமமான பூமி. அப்படி ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியணும். ஆனா சண்டை போடுறேன்னா ஓ முகம் எனக்கு தெரியணும், என் முகம்
உனக்கு தெரியணும். அப்படி அது போல அதான் கோழி முட்டை வைத்தாலும் உருடாது குருஷேத்திர பீட்டத்தில் அந்த சண்டை போர்க்குளத்தில் 16 நாளும் பாண்டவர் எந்த முகம், கௌரவர்கள் எந்த முகம்? பாண்டவர் எந்த பக்கம், கௌரவர்கள் எந்த பக்கம்? பாண்டவர்கள் எந்த பக்கம், எந்த முகம், எந்த முகம், எந்த பக்கம் நின்று எந்த பக்கம் சண்டை எந்த பக்கம் செய்றாங்க? சண்டை செய்றாங்க? கௌரவர்கள் எந்த பக்கம் நின்று எந்த பக்கம் சண்டை செய்றாங்க? அப்படி என்றால் அத பாண்டவர்கள் மேற்கு நின்று மேற்கு நின்று கிழக்கு முகம், கிழக்கு முகம், இப்படி ஏர்வு முகம், சூரிய உதயம் அம்மா கோடுமா பாண்டவர்கள் கிழக்கு நின்று மேற்கு நின்று ஆனா கிழக்கு முகம், கிழக்கு முகம். கௌரவர்கள் கிழக்கு நின்று மேற்கு முகம், மேற்கு முகம். அதுதான் இன்னைக்கும் அதான் கிழக்கு தலைவாசல் வீடு விட்டு கட்டினா அந்த சூரிய ஒளி நம்ம வீட்டுல பட்டா அந்த கிரக தோஷம் ஒளியுமா? ஒளியுமா? அத பாண்டவர்கள் எந்த ஒண்ணு அத கிழக்கு சூரியன் தான் பார்க்கணுமா? ஆமாமா. அந்த சூரிய முகத்தில் முடிச்சா அந்த கிரகம் எல்லாம் ஒளியுமா? ஒளியுமா? அவை ஏர்வு முகத்தில், ஏறு முகத்தில், கௌரவர்கள் இறக்க முகத்தில், இறங்கு முகத்துல. ஆமா சண்டை செஞ்சு நேற்றோடு 16 நாள் முடிந்து விட்டது. 16 தினங்கள் முடிந்து விட்டது. சுக்கிராதேவி மைந்தன் சூரிய பகவான் உதயமானா 17வது நாள் சண்டை. ஆனா அந்த 17 நாள் 16 நாளும் எனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி. ஆமாமா. ஆனா சண்டை வெற்றியா தோல்வியா? தோல்வியா அப்படி என்று நான் விதற வெற்றிருக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? ஆமா போர்க்குளத்திலே அதான் குருஷேத்திர அந்த ரத்தவல்ல பூமிக்கு பொம்பளைக்கு போகக்கூடாது. போகக்கூடாது. எங்க போகக்கூடாது? குருச்சேத்திர பீடத்துக்கு. குருஷேத்திர பீடத்துக்கு போகக்கூடாது. பெண்கள் போகக்கூடாது. ஆனா அப்படி பண்ணியும் உனக்கு எப்படி தெரியும்? தெளிவா சொல்றியே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? ஆமா. பாண்டவர் எந்த முகம், கௌரவர்கள் எந்த முகம் நின்று சண்டை செய்யறாங்களே. கரெக்டா சொல்றியே. உனக்கு கரெக்டா சொல்றியே. எப்படி சொல்ற? உனக்கு எப்படி சொல்ற? எப்படி உனக்கு தெரியும்? பொம்பளையே போக கூடாதுங்கற. அது எப்படி உனக்கு தெரியுங்கற? தெரியும். அப்பா என் அண்ணன் மகன் வசுதேவனுடைய மகன் எனக்கு அண்ணன். நாங்க 13 பேர். 13 பேர். பொட்ட பிள்ளைங்க மட்டும் 13 பேர். 13 பேர். உடன் பிறந்தவன் ஒரே ஒரு ஆள். யார்? வசுதேவன். வசுதேவ மன்னன். ஒரே ஆள் மட்டும் தான். அதுலயும் அத பிரியமான தங்கை இந்த குந்தாதேவி, குந்தமாதேவி. ஆமா அதுலயும் எங்க அண்ணன் மகன் இருக்கிறான் பாரு. அதான் வசுதேவன் பெற்றெடுத்து சிறுவன் இந்த கண்ணன் கிருஷ்ணன் அதான் எந்த நேரமும் அத்தை 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 என்று என் ஞாபகமாவே இருப்பான். அது மட்டும் இல்லை, என் மேல மட்டும் ஞாபகம் கிடையாது. நான் பெத்த பிள்ளைங்க மேலயும் அதான் கண்ணன் அதிகம் பாசம் முடிக்கவன். அதனால ஒரு 10 மணிக்கு போன் பண்ணா கூட வருவேன். நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த கண்ணன் வந்து அத்த நீ பாண்டவர் பக்கம் ஜெயம், துரியன் பக்கம் அபஜயம். அபஜயம் அப்படி என்று அறிவு இருப்பார். கண்ணனாகப்பட்டவனை என்ன காணோம். இந்த 17வது நாள் சண்டை எப்படி சண்டை செய்யறாங்க என்னான்று தெரியவில்லை. பற்றி பார்ப்போம். வாய் பழத்து முனிப்பன் கோயில்கிட்ட தான் மணி 9 மணி தாமாடி சுத்துற மாதிரி இப்படியே தான் சுத்திட்டு இருக்கிறோம். இப்ப எங்கடா வந்துக்கிறோம்? பாய் பழத்து முனிப்பு கோயிலே தாங்கறோம். ஆனா மண்டையில அப்படியே கேட்ட இப்ப எங்க வந்துக்கிறோம்? இப்ப எங்க வந்துக்கிறோம்? இங்க பாய் பழத்துக்கு தாங்கறோம். அதனால வளர்றது அண்ணா மைத்துனாரே நான் வந்தாய் குலலாய் உண்டா நான் வந்தானோ செய்தோ மாயவா
அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா பார்க்கலாம். அத்தை அடுத்த பிறவி ஒண்ணு இருந்தா பார்க்கலாம். அண்ணா கார்மேகா கண்ணா உன் பொன்னாடு திருப்படிக்கு உன் அத்தையாகப்பட்டவள் பண்டனம் செய்தேன் அப்பா. தவறு செய்து விட்டாய் அத்தை. என்னப்பா பெரிய தவறு செய்து விட்டாய். என்ன தவறு செய்து? 1000 நட்சத்திரங்கள் ஒன்று கூடி ஒரே இடத்தில் ஒளி கொடுத்துட்டாலும் அது பௌர்ணமி நிலவு ஒப்பாகாதான். ஒப்பாகாது. 1000 சொந்த பந்தம் உட்கார்ந்தாலும் அது சாய் பாஸ்டர் இணையாகாதான். இணையாகாது. அப்படி இருப்பினும் சரி தாங்கள் பெரியவர்கள், இந்த கண்ணன் சின்னவன் தான் பணிய வேண்டுமே தவிர நீ பணியலாமா? கண்ணா அதாவது சிறுவருடைய பெரியவருடைய பாதத்தை சிறுவர்கள் பணிவது வழக்கமாகும். ஆனா இருந்தாலும் நான் அத்தையா இருந்தாலும் நீ எனக்கு அண்ணன் மகன். ஆமா. ஆனா நீ கடவுள் இல்லையா? நான் மானிட ஜென்மம், நீ கடவுள். அதா உன் பாதம் படிவதுதான் வழக்கமாகப்பா. தவறத்த நான் சிறியவன், நீ பெரியவர்கள். அதனால கண்ணா கார்மேகா ஆனா இருந்தாலும் அதான் பாண்டவர்களுக்கும் அவரவர்களுக்கும் யுத்த காண்ட ஏற்படுத்தி 16 தினங்கள் முடிந்து விட்டது. எத்தனை நாள்? 16 நாள் முடிஞ்சு போச்சு. 16 நாள் முடிந்து விட்டது. விடுங்கால் 17வது சண்டை. அப்பா 1000 அர்ஜுனும் அதாவது போர்க்குளத்தில் இருந்தால் 5 பஞ்ச பாண்டவர்களை எப்படி கொல்லுவோம் என்று திட்டம் தீட்டுவான் துரியோதனன். அதனையும் அர்ஜுனை விட்டு ஆயன் ஒருவன் மட்டும் வந்திருக்கிறாய். கண்ணா கார்மேகா புகழ் வேண்டாம் அந்த கோழி முட்டை உருடாது அந்த குருஷேத்திரம் எடுத்து தாரா புகழ் வந்து தர்மராஜன் நல்லா இருக்கிறானா? வெற்றி மதகரியும் ஏமஜானன் ஆளால அழகுமண்ணே அர்ஜுன மகாராஜன் என் மக்கள் 5 நல்லா இருக்கிறார்களா? நலமா இருக்கிறார்களப்பா? நல்லா இருக்கிறார்களா? அத்தா என்னப்பா? தர்மன் பீமன் நகர சகாதேவன் என்னப்பா ஆமா ஆமா துணில ஆணுங்க. சத்து பத்திரம் ஆணி. ஆமா எனக்கு உனக்கு மட்டும் இல்ல கேட்கணும். ஆனா என் மக்கள் 5 நலந்தானா என்கிறேன். தர்மன் வேம நகுல சகாதேவன் 5 நலந்தானு என்று மொத்தையாக சொல்லிவிட்டு என் மகனாகப்பட்ட அர்ஜுனனை விட்டு விட்டாய். என் மகன் அர்ஜுன் நல்லா இருக்கானப்பா? நல்லா இருக்கானா? ஆமாப்பா. அர்ஜுனனை காப்பாற்றுறது உங்க கண்ணா அர்ஜுனை காப்பாற்றுவது
என் கையில் இருக்கிறதா கண்ணா? அதாவது நான் ஒரு ஆணா இருந்தா ஒரு அன்புக்கு சண்டை செய்யும் மணிபண்டமா பாடா சண்டைக்குன்னு கூப்பிடுவார்கள். நான் ஒரு பெண்ணு, பெண் பட அல்லாது தவளை கடிக்காது. என்னைக்காவது பெண் பட வென்றதாக உலகத்தில் யாராவது உண்டா? இல்ல, கிடையாது. அதனால அர்ஜுனுக்கு ஏதாவது இடையோரன்னா இந்த 17வது நாள் சண்டை போர்க்குளமே தேவையில்லை. அதனால இந்த போர்க்குளத்தை நிறுத்திவிடப்பா, நிறுத்திவிடு.